ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை மிளகா பொடி எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். 250 கிராம் காய்ந்த வேர்க்கடலையை நல்லா வெறும் வாணலியில் வறுத்து எடுத்துக்கலாம். மேல் சக்கை நல்லா உறிஞ்சி வரணும். இது மாதிரி உறிஞ்சி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதே வாணலியில் 50 வரமிளகா எண்ணெய் விடாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். சக்கையை நீக்கிட்டு வேர்க்கடலையை இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வரமிளகா தேவையான அளவு உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்து கொரகொரப்பாக விப்பர் மோடில் அரைச்சிக்கலாம். இது போல் உதிரி உதிரியாக வந்துடும். இதை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மாதம் ஆனாலும் வீணாக போகாது. இந்த பொடி கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.